ரூ. 1500 மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ரூ. 1100 மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mmல பாலிஸ்டர் மாலை வேணும்னா ரூ. 1400 வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தன்மையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பதிவு தாங்க. அதாவது நம்ம நிலவில் வந்து கால் பதிச்சவங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடியது நீல் ஆம்ஸ்ட்ராங் மட்டும்தாங்க. அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங்கை போல் இன்னுமே வந்து நிறைய பேர் வந்து நிலவுக்கு போகணும் அப்படின்னு வந்து போட்டி போட்டுட்ருக்காங்க. இதில் வந்து குறிப்பிட்டு ஒரு சில நாடுகளும் வந்து இந்த போட்டியில் வந்து இறங்கியிருக்காங்க. சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் மீண்டும் நிலவுக்கு மனிதர்களை அனுப்ப அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமாக இருக்கக்கூடிய நாசா வந்து திட்டமிட்டிருக்குது. 1969 அமெரிக்காவை சேர்ந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் ஆல்ட்ரின் ஆகியோர் வந்து நிலவில் வந்து காலடி எடுத்து வைத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்போலோ திட்டங்களின் மூலமாக மனிதர்களை நிலவுக்கு அனுப்பி இதுவரைக்கும் மொத்தம் 12 பேரை நிலவில் வந்து தரையிறக்குவதில் வெற்றியும் வந்து பெற்றிருக்குங்க அமெரிக்கா. இந்த நிலையில் அமெரிக்கா, சீனா மற்றும் இந்தியா 3 நாடுகளுக்கு இடையே மிகப்பெரிய போராட்டமும் வந்து நிலவிட்டு இருக்கு. அதைத் தொடர்ந்து இந்த 3 நாடுகளில் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள்லாம் நிலவுல தங்களுடைய விண்கலம், லேண்டர்கள் அல்லது ரோவர்களை தரையிறக்குவதில் வெற்றியும் வந்து பெற்றுட்டு இருக்காங்க. ஆனால் இதில் மனிதர்கள் வந்து இன்னுமே வந்து இடம் பெறலை அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனால் இப்போ இந்த நிலையில் மீண்டும் அமெரிக்கா மற்றும் அல்டிமேட் திட்டத்தின் கீழே மனிதர்களை நிலவுக்கு அனுப்ப திட்டமிட்டிருக்காங்க. சீனா மற்றும் இந்தியாவும் இதே போல திட்டங்களில் வந்து ரொம்பவே தீவிரமாக வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயங்க. நிலவள தளம் அமைக்க அமெரிக்கா, இந்தியா, சீனா ஆகிய 3 நாடுகளுமே போட்டி ஈடுபட்டு இருக்காங்க. இதில் யார் முந்திக்கிட்டு வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு தாங்க இன்னுமே தெரியல. இந்த நிலையில் இந்த 3 நாடுகளில் யார் இந்திய விண்வெளியில் முதல்ல வந்து களமிறங்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நாட்டினுடைய பெயரை மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விண்வெளிக்கு செல்ல ராக்கெட் தொழில்நுட்பம் மிக மிக அவசியம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பனிப்போர் காலகட்டத்தில் யார் முதல்ல விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவது அப்படின்றல சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு போட்டியை வந்து ஆரம்பிச்சதுங்க. அந்த போட்டியில் 1961ஆம் ஆண்டு சோவியத் யூனியன் யூரி காரிகையை விண்வெளிக்கு வந்து அனுப்பி வெற்றி வந்து பெற்றாங்க. அதாவது மனிதர்களை நிலவு அல்லது விண்வெளிக்கு அழைத்து செல்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலான ஒரு பணிங்க. அது உலக அளவில் அரங்கில் குறிப்பிடப்பட்ட நாட்டினுடைய நம்பகத்தன்மையும் பலத்தையும் வந்து அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னு யாராலையுமே வந்து மறுக்க முடியாது. இந்த நிலையில சோவியத் ஒன்றியத்தினுடைய வெற்றிக்கு பிறகு அமெரிக்கா மீதான அழுத்தம் தான் அதிகரித்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதாவது சோவியத் ஒன்றியத்தினுடைய சாதனையை விட வேறு ஒரு சிறந்த சாதனையை படைக்க விரும்புது அமெரிக்கா அப்படின்னு தாங்க சொல்லப்படுது. இதை விட பெரிய சாதனையாக நிலவுக்கு ஒரு மனிதனை அனுப்புவதே வந்து கருதப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனால் அதற்கு அதிக சக்தி வாய்ந்த ராக்கெட் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. இருந்தாலும் நிலவல கால் பதிப்பதன் மூலமாக உலக அரங்கில் தன்னுடைய முத்திரையை பதிக்க விரும்பியது அமெரிக்கான்னு தாங்க சொல்லணும். இதைத் தொடர்ந்து 1909ஆம் ஆண்டு அப்போலோ விண்கலம் அப்படின்ற 2 விண்கலத்தின் மூலமாக வந்து வீரர்களை வந்து நிலவல தரையிறக்கி அமெரிக்கா வந்து வெற்றியும் பெற்றாங்க. அதற்கு பிறகு மற்ற அப்போலோ மற்ற பயணங்கள் மூலமாக மேலும் 10 பேரை நிலவுக்கு அனுப்புவதில் வெற்றி பெற்றாங்க. இது பெரிய அறிவியல் சாதனை மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவினுடைய அரசியல் சாதனையும் கூடன்னு சொல்லலாம். நிலவினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய 2 மனிதர்கள் நடந்து செல்லக்கூடிய படங்கள் உலகம் முழுவதுமே வந்து பரவி மக்களை வந்து ரொம்பவே கவர்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் பஸ் ஆல்ட்ரின் ஆகியோருடைய நிலவில் இருக்கக்கூடிய படங்கள் உலகம் முழுவதுமே வந்து பரவ ஆரம்பிச்சது. ஆனால் அதை விட நிலவில் இருந்து பூமியில் எடுக்கப்பட்ட படம் தான் உலக மக்களுடைய மனதில் ரொம்ப இடம் பிடித்ததுன்னு சொல்லலாம். உயிர்கள் வாழக்கூடிய கிரகமான பூமியினுடைய படத்தை மக்கள் அனைவருமே பார்த்து திகைத்து போய் நின்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அவற்றை தங்களுடைய வீடுகளில் போஸ்டர்களாகவும் ஒட்டிக்கிட்டாங்கங்க. முதல் முறையாக இவரை விண்வெளிக்கு அனுப்பிய பிறகு சோவியத் யூனியனால் வேறு மனிதர்களை வந்து நிலவுக்கு அனுப்பவே முடியல. ஆனால் 1970களில் மனிதர்கள் விண்வெளிக்கு பயணிப்பதனுடைய முக்கியத்துவம் வந்து குறைஞ்சும் போயிடுச்சுங்க. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டதே அப்படின்னு ஆலிவர் மார்டன் வந்து நம்புறாரு. அது ஏற்கனவே 1க்கு அதிகமான முறை மனிதர்களை ஆய்வுக்காக விண்வெளிக்காக அனுப்பப்பட்ட ஒரு இடம்தான் என்றும்
இந்த நிலையில் அதன் மீது ஆர்வமானது குறைந்து போச்சு. அந்த திட்டத்தையே வந்து அமெரிக்கா நிறுத்திவிட்டதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில மீண்டும் இந்த திட்டம் தற்போது உயிர் பெற்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. நிலவுல மனிதனை தரையிறக்கக்கூடிய முயற்சியை மீண்டும் முன்னெடுத்திருக்குது அமெரிக்கா. ஆனால் மற்ற நாடுகளுக்கு முன்பு அதை செய்ய முடிப்பது கடினமான ஒரு விஷயம்தான். இந்த முறை போட்டியும் கடுமையாகவே காணப்படுதுங்க. இதில் 3 நாடுகளில் எந்த நாடுகள் முதலாக நிலவில் வந்து மனிதர்களை வந்து தரையிறக்க போகிறாங்க அப்படின்ற போட்டியும் வந்து தற்போது எழுந்திருக்கு. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே உறவுகள் வந்து கடந்த சில ஆண்டுகளாகவே ரொம்ப மோசமான நிலையில தாங்க இருக்குது. இந்த முறை 2 நாடுகளுமே தங்களது போட்டியை வந்து பூமிக்கு அப்பால் வந்து கொண்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அப்படியே தொழில்நுட்பம் சார்ந்து எழுந்து வரக்கூடிய இணையதளமான ஆர்ஸ் டெக்னிகாவினுடைய விண்வெளி விவகாரங்களுக்கு மூத்த ஆசிரியர் எரிக் பர்க் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்காவும் சீனாவும் அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகளில் நிலவுக்கு கண்டிப்பாக மனிதர்களை வந்து அனுப்ப தயாராகி இருப்பாங்க. இதற்கு 2 பேருமே சர்வதேச கூட்டாளிகளோட தங்களது ஒத்துழைப்பை வந்து தொடங்கிட்டாங்க அப்படின்னும், இது நேரடியாக அரசியலோடு தொடர்புடையது அப்படின்னும் சொல்லியிருக்காரு. பொதுவாக நிலவினுடைய மேற்பரப்பில் குறைந்த அளவு ஈர்ப்பு விசையானது காணப்படும் அப்படிங்கிறதுனால அது பூமிக்கு மிக அருகில் வந்து காணப்படுவது அப்படிங்கிறதுனாலையும் நம்முடைய நடைமுறை சாத்தியமான மற்றும் சிறந்த இலக்காக வந்து பார்க்கப்படுதுங்க. செவ்வாய் கிரகத்தை அடைய 6 முதல் 8 மாதங்கள் ஆகும். ஆனால் நிலவுக்கோ வெறும் 3 நாட்கள் போதும் அப்படின்னும், எனவே நிச்சயமாக நிலவு தான் அடுத்த இலக்காக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த நிலவை அடைவதற்கு இந்த போட்டியானது குறித்து பேசியிருக்கக்கூடிய அவர் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில்நுட்ப சிக்கலையும் வந்து பேசியிருக்காரு. அதுவும் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காருங்க. இந்த பயணத்தில் ராக்கெட்டை விண்வெளிக்கு எடுத்து செல்வது, விண்வெளி வீரர்களை கதிர்வீச்சிலிருந்து காப்பாற்றுறது, நிலவினுடைய மேற்பரப்பில் தரையிறக்குவது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னும், அதே போல தாங்க நிலவில் இருந்து ராக்கெட்டை மீண்டும் பூமிக்கு கொண்டு வர்றதுக்கும் நிலவில் இருந்து ஏவுவதும் இன்னுமே கூட கடினமாக இருக்கும் அப்படின்னு எரிக் சொல்லியிருக்காரு. பூமியில் இருந்து ராக்கெட் ஏவும் பொழுது அதை கண்காணிக்கவும், கவுண்டவுன்கள் தொடங்கவும், எரிபொருள் இயக்கத்தை தொடங்கவும், ஏதேனும் ஒரு குறைபாடு ஏற்பட்டால் உடனே செயல்பாட்டை நிறுத்தவும் வசதிகளானது ஏற்பட்டிருக்கணும். ஆனால் நிலவில் இது எல்லாமே வந்து தானியங்கி முறையில் தாங்க நடக்கும். மேலும் ராக்கெட் மூலம் பூமியினுடைய சுற்றுவட்ட பாதையில் நுழையும் பொழுது அதனுடைய வேகம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வெளிப்படக்கூடிய வெப்பத்தில் இருந்து ராக்கெட்டை வந்து பாதுகாக்க வலுவான வெப்ப கவசமும் தேவைப்படுதாம். போன்ற சிரமங்களை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் விண்வெளி வீரர்கள் உயிரையும் அவங்களுடைய பில்லியன்களுக்கான டாலர்களையும் மீண்டும் பணயம் வைக்க வேண்டிய அவசியம் உள்ளதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழுந்திருக்கு. ஒருவேளை இப்போது இந்த பந்தயத்தின் வடிவம் மாறி இருக்கலாம். ஆனால் இப்போ இந்த கேள்வி என்னன்னா, முதல்ல நிலவுக்கு மனிதர்களை அழைத்து செல்வது யார் அப்படிங்கிறதுக்கு இல்லைங்க. சந்திரனில் மனிதர்கள் வாழக்கூடிய மற்றும் அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தொழில்நுட்பத்தை யார் முதல்ல கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தாங்க. அதாவது யார் முதல்ல நிலவில் மனிதத்தை குடியேற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய போட்டி. இது குறித்து எரிக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த போட்டியில் நிலவினுடைய தென் துருவத்தின் மீது தான் தாக்கமானது அதிகமாகவும் ஆர்வமாகவும் காணப்படுது. அதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளங்கள் சூரிய ஒளி படாமல் எப்போதுமே இருளே இருக்கும். அங்கு நீர் பனிக்கட்டி வடிவில் உறைந்து கூட இருக்கலாம். அதனால் விஞ்ஞானிகள் மதிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு மிக முக்கியமான வளமாகவே வந்து காணப்படுதுங்க. நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் தொலைவு கொண்ட இந்த பகுதியில் ஆராய்ச்சி மையத்தை நிறுவ ஆய்வாளர்களும் வந்து ஆசைப்படுறாங்க. இது ஒரு சிறிய பகுதி அப்படிங்கிறதுனால அதன் மீதான கட்டுப்பாடு யார் என்பதிலுள்ள மோதல்கள் வந்து ஏற்பட போகுது. இதுக்கினுடைய கருத்துப்படி பார்த்தோம்னா கடந்த 20 ஆண்டுகளில் சீனா இதில் நிறைய முன்னேற்றத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கூடவே சர்வதேச விண்வெளி நிலையம் போன்ற சிறிய மாதிரியை வந்து தயார் செய்திருக்கு. செவ்வாய் கிரகத்தில் தன்னுடைய பயணத்தின் பொழுது சீனா செவ்வாய் கிரகத்தை சுற்றி வந்தது மட்டுமல்லாமல் அதனுடைய மேற்பரப்பில் தரையிறங்குவதிலையும் வந்து வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்க விஷயம். மிகப்பெரிய சாதனையாகவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதில் 2030ஆம் ஆண்டுக்குள்ள நிலவுல தன்னுடைய ஆய்வு தளத்தை உருவாக்க சீனா ஆசைப்படுறதாகவும், ஆனால் அமெரிக்கா இதே விஷயத்தை 2028ஆம் ஆண்டுக்குள்ளேயே செய்ய விரும்புவதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்படித்தான் இவங்க வந்து திட்டங்களே வந்து போட்டிருக்காங்க. கூடவே நிலாவில் வணிகத்திற்கான சாத்தியங்கள் இருக்கா அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்றதுக்காக நிலவுல மனிதர்களை இறக்கி அங்கே சில காலம் தங்கி ஆராய்ச்சி செய்ய பல வகையான தொழில்நுட்பங்கள் தேவைப்படுவதாகவும், இதற்காக பல நாடுகள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. மனிதர்களை நிலவுல குடியிருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மட்டும் பாதாதுங்க, அங்கு வாழ்வதற்கு தண்ணீர் வசதியானது இருக்கா அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து சந்திரயான் வந்து ரொம்பவே சூப்பராக கண்டுபிடிச்சதுன்னு சொல்லலாம். நிலவினுடைய தென் துருவத்தில் இருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் தரையிறங்கிய சந்திரயான், அதன் மூலம் சந்திரயான் சல்ஃபர், அலுமினியம் மற்றும் பிற தனிமங்கள் இருப்பது உறுதி செய்தாங்க. ஆனாலுமே கூட நீர் இருப்பது அப்படிங்கிறது உறுதி செய்யலைங்க. இந்த நிலையில் இந்த ஒரு விஷயத்துக்காக எந்த நாடும் எதிர்காலத்தில் நிலாவில் வந்து தன்னுடைய காலை வந்து தரையிறக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2028 அமெரிக்கா கண்டிப்பாக நிலவில் வந்து காலடி எடுத்து வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. 2 வருடங்கள் கழித்து சீனாவும்
பிறகு 10 வருடங்களுக்கு பிறகு இந்தியாவும் வந்து நிலவில் காலடி வைக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுக்காக வைத்திருக்கக்கூடிய காலக்கெடு 10 வருடங்களாக இருக்குங்க. அதில் 10 வருடங்களுக்கு முன்பாகவே யாரெல்லாம் இந்தியா விண்வெளியில் கண்டிப்பாக காலடியை வைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.